சிவராத்திரி ஒரு நாள் விரதம் அனுஷ்டிப்பதும் அம்பாளுடைய 9 நாட்கள் விரதம் அனுஷ்டிப்பதும் இரண்டும் ஒரே விதமான சமபலன்களை வழங்கக்கூடிய தன்மை இந்த விரதத்திலே இருக்கின்றது. கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றையும் வழங்கக்கூடியவள் அம்பிகை. இந்த 3 தன்மையையும் வாழ்க்கையிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 3 தன்மையும் பெற்றிருக்க வேண்டும். இந்த 3ஐயும் ஒருங்கே தரக்கூடிய தன்மை இந்த நவராத்திரி விரதத்தில் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த விரதத்தை சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். பழைய காலத்திலே அரசர்கள் எல்லாரும் இந்த 10 நாட்களும் ஆயுதங்களை எல்லாம் பூஜையில் வைத்து 10ஆம் நாள் விஜயதசமியில் என்று எடுத்து சண்டையிடுவார்கள். வீட்டில் உள்ள சுமங்கலியை குங்குமத்தை வைத்து ஆசீர்வதித்து செல்வார்கள். அந்த வீட்டிலே மகாலட்சுமி இருப்பாள். வீட்டை விட்டு போகாமல் மகாலட்சுமி இருப்பாள். அந்த வீட்டிலே எல்லா விதமான செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும், சந்தோஷத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும். அந்த வீட்டிலே சந்தோஷம் நிறைந்திருக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நமது வித்யாகுரு, தீட்சாகுரு ஆகியோருக்கு மானசீகமாக எனது வணக்கத்தை தெரிவித்து அவருடைய பாதார விந்தங்களை மனதிலே பிரார்த்தித்து எனது குலதெய்வம் நல்லை முருகனுடைய பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய தினம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற அம்பிகையினுடைய வழிபாடுகளிலே மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்ற நவராத்திரி விரதம் சம்பந்தமாக நேயர்களுடன் அடியேனது சிறு விவரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நவராத்திரி விரதமானது சிவனுக்கு சிவராத்திரி விரதம் எவ்வளவு முக்கியமான விரதமோ அதே போன்று அதே பலனை தரக்கூடியது அம்பிகையினுடைய விரதங்களிலே இந்த நவராத்திரி விரதம் மிகவும் முக்கியமானது. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பிகைக்கு 9 ராத்திரி. சிவராத்திரி ஒரு நாள் விரதம் அனுஷ்டிப்பதும் அம்பாளுடைய 9 நாட்கள் விரதம் அனுஷ்டிப்பதும் இரண்டும் ஒரே விதமான சமபலன்களை வழங்கக்கூடிய தன்மை இந்த விரதத்திலே இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அம்பிகையினுடைய விரதங்களிலே நவராத்திரி விரதம் மிகவும் உத்தமம் என்று சொல்வார்கள். விரதங்களில் உத்தமம் என்றது மிகவும் சிறப்பானது, சிறப்பிலும் சிறப்பானது. உத்தமோத்தம் என்றால் சிறப்பிலும் சிறப்பானது, உயர்வானது என்று அர்த்தம். அவ்வளோ மகிமை வாய்ந்தது இந்த நவராத்திரி விரதம். காரணம் என்னவென்றால் இந்த 9 நாட்களும் கல்வி, செல்வம், வீரம் ஆகிய மூன்றையும் வழங்கக்கூடியவள் அம்பிகை. இந்த 3 தன்மையையும் வாழ்க்கையிலே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 3 தன்மையும் பெற்றிருக்க வேண்டும். இந்த 3 தன்மையும் பெற்றிருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பான நல்ல முறையிலே வாழ்க்கை அமைந்து இந்த வாழ்க்கை சிறப்பாக வாழக்கூடிய தன்மை உண்டாகும். இதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக அம்பிகை என்னுடைய இந்த விரதத்தின் மூலமாக அம்பிகை இதை மக்களுக்கு உணர்த்துகின்றாள். ஒரு மனிதன் படித்திருக்க வேண்டும், கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும். அந்த கல்வி அறிவு பெற்ற அறிவை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்துகின்ற பொழுதுதான் அவனிடத்திலே பொருளாதாரம் நிலையாக அமையும். அந்த பொருளாதாரம் நிலையாக அமைய வேண்டுமென்றால் அவனுடைய மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை இருக்க வேண்டும், தைரியம் இருக்க வேண்டும். அதான் வீரம். ஆகவே இந்த 3ஐயும் ஒருங்கே தரக்கூடிய தன்மை இந்த நவராத்திரி விரதத்தில் இருக்கின்றது. ஆகவே தான் இந்த விரதத்தை சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். முக்கியமாக பெண்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஆண்கள் அனுஷ்டிக்க தவறினாலும், கணவனோ ஆண் பிள்ளைகளோ அனுஷ்டிக்க தவறினாலும் வீட்டிலே இருக்கின்ற மனைவி
சகோதர சகோதரிகள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக தங்களுடைய தந்தை சகோதரங்கள் ஆண் சகோதரர்களுக்கு அந்த பலனை பெற்றிருக்கக்கூடிய தன்மை இதன் மூலமாக ஏற்படும். 10ஆம் நாள் விஜயதசமி என்று சொல்லக்கூடிய அந்த தினத்திலே புதிதாக கல்வி கற்கின்ற குழந்தைகளுக்கு ஏடு தொடக்குதல், புதிதாக வித்தைகளை கற்கக்கூடிய தன்மை, மிருதங்கம், வீணை, சங்கீதம், இசையோடு சம்பந்தமான வித்தையோடு சம்பந்தமான கல்விகளை கற்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய தினம் விஜயதசமி என்று சொல்வார். விஜயம் என்றால் வெற்றி. பழைய காலத்திலே அரசர்கள் எல்லாரும் இந்த 10 நாட்களும் ஆயுதங்களை எல்லாம் பூஜையில் வைத்து 10ஆம் நாள் விஜயதசமியில் என்று எடுத்து சண்டையிடுவார்கள் பெரிய ராஜாக்கள் எல்லாம். அப்பொழுது அவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அதனால்தான் அந்த தினத்தை விஜயதசமி என்று கொண்டாடுகின்றார்கள். இதில் எடுக்கின்ற விஜயதசமி அன்றைக்கு எடுக்கக்கூடிய நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி அளிக்கும். கல்வி கற்பது, இசை பயில்வது, நாட்டியம், சங்கீதம் இப்படியான கலைகளை எல்லாம் அன்றைய தினம் ஆரம்பித்து செய்வது இவைகளெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். யுத்தம் செய்வது இதெல்லாம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விஜயதசமி அன்று அதை மானம்பூர்சவம் என்று சொல்வார்கள், பன்னிவாழை வெட்டு என்று சொல்வார்கள். அது 10ஆம் நாள் நடைபெறும். ஆகவே இந்த முதல் 3 நாட்களும் நாங்கள் துர்க்கையை வழிபடுவது காரணம், துர்க்கை வீரத்துக்கு அதிபதி. தன்னம்பிக்கை, மனத்துணிவு, வீரத்தை, தைரியத்தை தரக்கூடியவள் துர்க்கை. அடுத்த 3 நாட்களும் நாளைய தினம் முதற்கொண்டு வரக்கூடிய 3 நாட்களும் லக்ஷ்மிக்குரியது, செல்வத்துக்குரியது. செல்வம் என்றால் நீங்கள் நினைக்கலாம் காசு மட்டும் செல்வம் கிடையாது. கல்விக்கும் ஒரு பெயர் இருக்குது, கல்வி செல்வம் என்ற ஒரு பெயர் இருக்குது. அதே மாதிரி தானியங்கள், வீட்டிலே நாங்கள் உணவு குறையில்லாமல், எங்களுக்கு சாப்பாடுகள் குறைவில்லாமல் வீட்டில் இருக்கக்கூடியது தன்மை, பொருளாதார வசதிகள், இவைக்கெல்லாம் செல்வம் என்ற பெயர். ஆகவே இந்த எங்களுக்கு இப்படியான நிலைகள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே, எங்கள் உணவு, உடை, செலவுக்கு காசுகள் வரக்கூடிய நிலை, பொருளாதார வசதி, இப்படியான நிலைகள் குறைவில்லாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த 3 நாட்களும் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். இந்தியாவிலே பார்த்தீர்கள் என்றால் தெரியும் உங்களுக்கு, அங்கே இந்த லக்ஷ்மி வழிபாடு சில பேர் 9 நாட்களும் செய்வார்கள். சில வீடுகளிலே இந்த லக்ஷ்மி பூஜை 3 நாட்களும் சுமங்கலி பெண்களை அந்த வீடுகளுக்கு அழைத்து 9 பேரோ 5 பேரோ 7 பேரை கூப்பிட்டு அங்கே வீட்டிலே லக்ஷ்மி பூஜை செய்து அந்த சுமங்கலிகளை உட்கார வைத்து அவர்களுக்கும் பூஜை செய்து, மகாலட்சுமி போன்றவர்களும் பூஜை செய்து, அவர்களுக்கு ரவைக்கு தொண்டு, பூச்சரம், மஞ்சள் குங்குமம், வளையல், மஞ்சள் நூல் இப்படியானவற்றை தட்சணை, தாம்பூலம், தட்சணை எல்லாம் வழங்கி அவர்களுக்கு அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதம் எல்லாம் கொடுத்து, இவர்களும் அந்த வீட்டிலே உள்ள சுமங்கலியும் அந்த பெண்களுடன் இருந்து பிரசாதத்தை அருந்தி அவர்களை வழி அனுப்பி வைப்பார்கள். அந்த சுமங்கலிகள் எல்லாம் வீட்டில் உள்ள சுமங்கலியை குங்குமத்தை வைத்து ஆசீர்வதித்து செல்வார்கள். அந்த வீட்டிலே மகாலட்சுமி இருப்பாள், வீட்டை விட்டு போகாமல் மகாலட்சுமி இருப்பாள். அந்த வீட்டிலே எல்லா விதமான செல்வமும் குறைவில்லாமல் இருக்கும், சந்தோஷத்துக்கும் குறைவில்லாமல் இருக்கும். அந்த வீட்டிலே சந்தோஷம் நிறைந்திருக்கும். இந்த 3 நாட்களும் லக்ஷ்மி பூஜை செய்வதன் மூலமாக வீடுகளிலே இது குறைவில்லாமல் இருக்கும். அதே போன்று கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி பூஜை நடக்கின்ற பொழுது அந்த பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த 3 நாளும் சரஸ்வதி படத்துக்கு முன்னாலே தங்களுடைய பாடசாலை புத்தகங்களை எல்லாம் வைத்து பூஜை செய்து 3ஆம் நாள் சரஸ்வதி பூஜையில் என்று கடைசி நாள் அந்த புஸ்தகத்தை எடுத்து பூஜை செய்து முடித்து அந்த புஸ்தகத்தை எடுத்து சரஸ்வதிக்கு முன்னாலே அமர்ந்து படிக்க வேண்டும், பாடங்களை படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது அந்த பிள்ளைகளுடைய கல்வி சிறந்த முறையிலே வளர்வதற்கான சூழ்நிலை உருவாகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். இப்படியான தன்மைகள் எல்லாம் பரீட்சையிலே சித்தியடையக்கூடிய தன்மை உருவாகும். இப்படியான தன்மைகள் எல்லாம் இந்த சரஸ்வதியினுடைய பூஜையின் மூலமாக கிடைக்கின்றது.
ஆகவே இந்த 3 நாட்களும் நாங்கள் 9 நாட்களும் அம்பாளை துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதியாக வழிபடுகின்ற பொழுது எங்களுக்கு இந்த 3 வித தன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கும். கல்வி, செல்வம், வீரம், இந்த 3 தன்மைகளும் எங்களுக்கு அம்பாளுடைய தன்மையினால் அருளினாலே எங்களுக்கு கிடைக்கும். இந்த 3ஐயும் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பெற்றிருக்க வேண்டும். பெற்றிருந்தால் தான் வாழ்க்கை நல்ல முறையிலே வாழ முடியும். அதற்காகத்தான் இந்த விரதம், நவராத்திரி விரதம் அம்பிகையினாலே உருவாக்கப்பட்டது. ஆகவே இந்த விரதத்தை நீங்கள் நல்ல முறையிலே அனுஷ்டித்து இந்த 9 நாட்களும் அம்பிகை துர்க்கையாகவும் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் வழிபட்டு வீட்டிலே துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி படங்களை வைத்து பூஜைகள் செய்து வீட்டிலே கும்பம் வைத்து நவதானியம் போட்டு முளைக்க பெற்று பூஜைகள் எல்லாம் செய்ய ஒரு நாளைக்கு ஒரு விதமான நைவேதனங்கள், அவல், கடலை, இப்படியாக சக்கரை பொங்கல், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இப்படியாக ஒரு விதமான நிவேதனங்களை அம்பாளுக்கு வைத்து சகலகலாவல்லி மாலை பாடல்களை பாடி வீட்டிலே வழிபடலாம். ஆலயத்திலேயும் சென்று வழிபடலாம். அம்பாளுடைய ஆலயங்களிலே இந்த நவராத்திரி விரத பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையில் நடைபெறும். அங்கேயும் சென்று வழிபடலாம். இப்படியான வழிபாடுகளை நீங்கள் செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலமும் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லோருடைய சந்தோஷங்கள், நிம்மதி எல்லாம் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய தன்மையும் உருவாகும் இந்த நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலமாக. அடுத்ததாக இந்த நவராத்திரி காலங்களிலே நாங்கள் வீட்டிலே தூய்மையாக இந்த 9 நாட்களும் வீட்டை தூய்மையாக புனிதமாக வைத்திருக்க வேண்டும். மாவிலை தோரணம் போட்டு வீட்டிலே வீட்டிலே கோலம் எல்லாம் போட்டு வீட்டை அலங்காரமாக வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த புரட்டாதி மாதம் என்பது அம்பிகைக்குரிய விரதம். புரட்டாதி மாதம் அம்பிகைக்குரிய விரதம். ஆகவே இந்த புரட்டாதியிலே இந்த அம்பிகாள் கொலுவிருப்பா, இறைவனை நினைத்து தனியாக உட்கார்ந்து தியானத்திலே இருப்பாள். அதான் கொலுவிருப்பது என்பது. உயிர்கள் எல்லாம் அம்பாளிடத்திலே ஒடுங்கி இருக்கும். அப்படியான நிலையிலே அம்பாள் இருப்பாள். எல்லா உயிர்களையும் தன்னுடைய கண்காணிப்பிலே, தன்னுடைய பார்வையிலே வைத்து கொண்டிருப்பாள். அதனாலே தான் இந்த புரட்டாதி மாதத்திலே திருமணம் செய்யக்கூடாது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்திருக்கக்கூடாது, புதிதாக வீடு கட்டுவதற்கு அத்திவாரம் போடக்கூடாது, வீடு குடி புகுதல் செய்யக்கூடாது, கோயில்களிலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது. இப்படியான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த புரட்டாதி மாதத்திலே விலக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் உலகத்தை இயக்குபவள் சக்தி. சிவன் பேரே அவருக்கு சிவம் என்று பெயர். தமிழிலே சொல்வார்கள் சிவம் என்றால் சவம் என்று சொல்வார்கள். நாங்கள் என்ன சவம் என்று சொல்வது, ஒருவர் இறந்து விட்டால் அவரை சவம் என்று சொல்வோம். அந்த சவம்தான் சிவம். சிவன் ஆசாபாசத்துக்கு அப்பாற்பட்டு ஜடமாக இருக்கக்கூடியவர், எதிலே இருந்தும் விடுபட்டு தனியாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். சக்தி அப்படி கிடையாது. ஆசாபாசத்துக்கு உட்பட்டு பந்தபாசங்களில் ஈடுபட்டு இரக்க சுபாவம், அன்பு, பாசம், கருணை, பொறுமை, இதற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவள் சக்தி. அதற்காகத்தான் பெண்களை அந்த சக்திக்கு ஒப்பாக பெண்களை எல்லா இடங்களிலேயும் பெண்களை போற்றினார்கள். பூமாதேவி பொறுமையாக இருக்கின்றாள். நாங்கள் இவ்வளவு வெட்டுகின்றோம், எல்லாம் செய்கின்றோம், ஆனால் பூமாதேவி எல்லாத்தையும் தாங்கி பொறுமையாக இருக்கின்றாள். பூமி பிளந்தால் எங்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் எப்படி என்று. உலகத்திலே எதுவும் செய்ய முடியாது, ஒரு தரம் வாழ முடியாது. அதுக்காகத்தான் பூமாதேவி பொறுமைக்கு உதாரணமாக பூமாதேவி. கங்கை, சமுத்திரம், கடல், சமுத்திரம், கங்காதேவி. இன்றைக்கு கடல் பொங்கி எழுந்து ஊருக்குள்ளே வந்தால் நிலைமை யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் என்று. ஊரே அழிந்துவிடும்.
கங்காதேவி. இந்த மலைகளிலே மலைகளுக்கு தாயாக மலைமகள் என்ற ஒரு பெயர் உமாதேவிக்கு. மலையத்வஜனுடைய வளர்ப்பு மகளாக இருந்தபடியால் இந்த மலைகளுக்கு அதிபதியாக இருக்கின்றாள் சக்தி. மலைமகள் என்ற பெயர் உமாதேவிக்கு. இந்த 3 பேருக்கும் நவராத்திரியிலே 3 பெயர் இருக்கின்றது. மலைமகள், அலைமகள், கலைமகள். மலைமகள் என்பது உமாதேவியார். அலைமகள் மகாலட்சுமி என்ற கடலிலிருந்து தோன்றியவள் அலைமகள். கலைமகள் கல்விக்கு வித்தைகளுக்கெல்லாம் அதிபதி சரஸ்வதி கலைமகள். இந்த 3 பேரும் இந்த 3 விதமான தொழில்களை இந்த நவராத்திரியிலே செய்கின்றார்கள். கல்வி, செல்வம், வீரம். அவர்களை வணங்குபவர்களுக்கு இந்த 3 விதமான தன்மையும் உண்டாகின்றது. இந்த 3 தன்மையும் இல்லாவிட்டால் மனிதர் முதற்கொண்டு விலங்குகள் வரையும் இந்த 3 தன்மையும் இல்லாவிட்டால் உலகத்திலே ஜீவித்திருக்க முடியாது, வாழ முடியாது. அதற்காகத்தான் இந்த 3 நாட்களும் 9 நாட்களும் இந்த அம்பிகையை 9 விதமாக நாங்கள் வணங்குகின்ற பொழுது இந்த தன்மையெல்லாம் எங்களுக்கு உண்டாகின்றது. அம்பிகையின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அவை நவராத்திரி காலங்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். அங்கே செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே கும்பம் வைத்து முதல் 3 நாட்கள் துர்க்கை, பின் அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமி, அடுத்த 3 நாட்கள் சரஸ்வதி வழிபாடுகளை செய்ய வேண்டும். கடைசியில் 10ஆம் நாள் மானம்பூல் என்ற அந்த கும்பத்தை எடுத்து வீட்டில் வைத்து கும்பத்தை எடுத்து எங்கேயாவது அருகிலே உள்ள நீர்நிலைகளிலே கடல், ஆறு, குளம் இவற்றிலே இந்த கும்பத்தை சரித்து அந்த நவதானியத்தை பூஜையிலே போட்டு நவதானியத்தை நாங்கள் அம்பாளுக்கும் வைத்து நாங்களும் அதை எடுத்து வைத்து கொள்ள வேண்டும். கோயிலிலே அங்கே மானம்பு உற்சவம் நடைபெறும். வாழைவெட்டு, மகிஷாசுரனுடைய வாழைவெட்டு, சூரம்போர், மகிஷாசுர சம்காரங்கள். அம்மன் கோயில் என்றால் மகிஷாசுர சம்காரம் நடைபெற்று வாழைவெட்டு நடைபெறும். சில ஆலயங்களில் தனியாக வாழைவெட்டு மட்டும் செய்வார்கள். சூரநில இடங்களிலே வாழைவெட்டு, வன்னி வாழைவெட்டுன்னு சொல்வார்கள். வாழைவெட்டு மட்டும் நடைபெறும். ஆகவே அது மானம்பூலன் நடைபெறும். நாங்கள் துர்க்கையினுடைய வழிபாட்டை அதை சிறிதாக செய்தாலும் இல்லை தவிர்க்க முடியாமல் செய்யாமல் விட்டாலும் இந்த லக்ஷ்மி வழிபாடும் சரஸ்வதி வழிபாடும் ஒவ்வொரு இல்லத்திலும் கட்டாயம் தவறாமல் செய்து வர வேண்டும். என்ன காரணம் என்றால் இந்த லக்ஷ்மி வழிபாடு பொருளாதாரத்தை, செல்வத்தை கொடுக்கக்கூடியவள் லக்ஷ்மி. எங்களுக்கு உணவு, உடை, செல்வம் இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. அவை இந்த லக்ஷ்மி பூஜையை செய்வதனாலே இந்த நிலைமை எங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும். வீட்டிலே வாழ்க்கைக்கு இந்த பொருளாதார நிலைமைகள் குறைவில்லாமல் இருக்கும். அடுத்தது கல்வி. எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்று முன்னேற வேண்டும். கல்வியிலே முன்னேற்றம் அடைய வேண்டும். அப்போ நாங்கள் கல்வியிலே முன்னேற்றம் அடைந்தால்தான் எந்த விதமான தொழிலையும் செய்ய முடியும். அவை இரண்டும் மிகவும் அத்தியாவசியமான தேவைகள். துர்க்கை வீரத்தை, தன்னம்பிக்கை, துணிவை தரக்கூடியவள். அதுக்கு முக்கியம்தான், இல்லை என்று இல்லை, அதுக்கு முக்கியம்தான். ஆனால் இவை இரண்டும் அத்தியாவசிய தேவைகள். இதற்கடுத்துத்தான் அது. நாங்கள் இந்த ரெண்டையும் நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு உதவுவதுதான் துர்க்கை வழிபாடு. துணிவு, தன்னம்பிக்கை, வீரம் எல்லாம் இவற்றை பாதுகாப்பதற்கு அரணாக இருக்கக்கூடியதான் துர்க்கை வழிபாடு. ஆகவே நாங்கள் இவற்றை முக்கியமாக இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாவித நலன்களையும் வளங்களையும் பெற்று நல்ல விதமாக நீங்கள் சுபீட்சமாக வாழ வேண்டும். எல்லா விதமான செல்வங்களையும், கல்வி செல்வம், பொருளாதாரம் முதலிய எல்லா விதமான செல்வங்களையும் வாழ்க்கையிலே பெற்று துர்க்கையினுடைய திருவருளினாலே இவற்றையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய தன்னம்பிக்கை,
துணிவு, முயற்சிகளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய துணிவு, மனத்துணிவு, அந்த துணிவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க பிரார்த்தித்து இந்த நவராத்திரி பலனை எல்லாம் நீங்கள் பெற்று நல்ல விதமாக வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.